தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடி துவங்குங்கள், ஸ்டார்ட் அகைன். மறுபடி துவங்குங்கள். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் ஆரம்பித்து அதை நீங்கள் பாதியிலே விட்டிருக்கலாம். இல்லையென்றால் ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதை பாதியில் விட்டிருக்கலாம். இல்லையென்றால் உங்கள் குடும்பத்தில் வந்த சில பிரச்சனைகளினாலே நீங்கள் அந்த உறவுகளையே, உங்களோடு இருந்த அந்த உறவுகளையே நீங்கள் துண்டித்திருக்கலாம். லிட்ரலாக ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து அதை கட்டி முடிக்க முடியாமல் பாதியில் விட்டுருக்கலாம். இது ஸ்பிரிச்சுவல் சைடும் சரி, வேர்லியாகவும் சரி, நீங்கள் எங்கே பாதியில் விட்டீர்களோ அதை மறுபடி உங்களை துவங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நான் ஆண்டவர் ஸ்டார்ட் அகைன், மறுபடி துவங்குங்கள், மறுபடி துவங்குங்கள் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் போய் வாசித்தேன். இப்போ இந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொன்னது வச்சுருங்கப்பா. தேங்க்ஸ். இந்த செருபாபேல் தான் பாருங்கள், அவர் தான் அன்றைக்கு அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரத்தை போட்டவர். அதான் போட்டிருக்கு. 9ஆம் வசனம் வாசிங்க திரும்ப. அவன் கை தான் அஸ்திபாரம் போட்டுச்சு, ஆனால் அதுக்கு மேலே கட்ட முடியல. ஏன் கட்ட முடியல அப்படின்னா, அன்னைக்கு வந்த எதிர்ப்புகள், யுத்தங்கள், போராட்டங்கள், அவைகள் என்ன பண்ணுச்சுன்னா அவனை கட்ட விடலை. உங்களுக்கு கூட அப்படி நடந்திருக்கலாம். நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் சில உங்கள் நாட்டிலே நடந்த யுத்தங்கள், போராட்டங்கள், பயங்கள் அதெல்லாம் உங்களை நிறுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் நான் பாருங்கள், இந்த செருபாபேல் திரும்ப அவன் அதை கட்ட ஆரம்பிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் இன்றைக்கி காலையில் தான் உட்காந்து கணக்கு பண்ணி பார்த்தேன். நான் 2009 தான் லாஸ்ட்டாக இங்கே வந்தேன். கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் 16வது வருஷம். ஹல்லேலூயா. எனக்கும் இந்த வசனம் தான், உங்களுக்கும் அந்த வசனம் தான். ஆமென். இந்த செருபாபேல் அஸ்திபாரம் போட்டு 16 வருஷம் கழித்து தான் திரும்ப அதை கட்டுறான். ஹல்லேலூயா. உங்களுடைய தேசத்திலே நீங்கள் ஆரம்பித்த ஊழியம், இல்லையென்றால் துவங்கின உங்கள் வாழ்க்கை, தேசத்தின் நிலைமை எல்லாமே ஒரு வேளை அப்படியே கீழே அஸ்திபாரம் மட்டும் போட்டிருக்குங்க, மேலே கட்டவே இல்லைங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டப் போகிறார். உங்களுடைய ஊழியத்தை அவர் கட்டப் போகிறார். உங்கள் குடும்பத்தை அவர் கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். நான் ரொம்ப இதை ஜெபித்தேன். எனக்கு நிறைய ஒரு பிரசங்கியாராக இருக்கிறதுனால நமக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கும். வசனமெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம், நிறைய பேசுவோம். ஆனால் இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கி நான் என்ன பேசணும் ஆண்டவரே அப்படி கேட்ட பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னது, திரும்ப கட்டுங்கள், திரும்ப துவங்குங்கள், திரும்ப ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும், ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்தில் எப்படி ஆண்டவரே நான் கட்டுவேன், எனக்கு இது நடக்குமா, இதுக்கான எதாவது அடையாளம் இருக்கா, இது முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது 6ஆம் வசனத்தை ஆண்டவர் சொன்னார். வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே அது ஆகும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு உதவுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அஸ்திபாரம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். அஸ்திபாரம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் மேலே கட்டுவதற்கு நீங்கள் கஷ்டமே பட போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சுலபமாக ஈஸியாக. ஏன்னா கட்ட போகிறது நீங்கள் அல்ல, சொல்லுங்க, தேவனே அதை கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே அதை கட்டப் போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், யோசுவா, மோசே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இல்லை, ரொம்ப சஃபர் பண்ணிட்டாங்க. அதில் வாசித்தா அவங்க என்ன செஞ்சாங்களாம், எண்ணாகமும் 13 இல்லை, நீங்கள் இதை வாசிச்சிடலாம். அதாவது அவர்கள் உபாகமத்தில் வாசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம விசத்திப்பார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆரம்பத்தில் இந்த அஸ்திபாரம் போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருப்பீங்க. எப்படின்னா, எகிப்தில் அவங்க என்ன பண்ணாங்களாம், கீரை தோட்டத்துக்கு காலால் நீர் பாய்ச்சினார்களாம். ரொம்ப சஃபர் பண்ணி ஒரு கீரை முளைக்க வைக்கிறதுக்கு, ஒரு கீரை செடி வர வைக்கிறதுக்கு காலில் அடித்து 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 தண்ணி அடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கீரை தோட்டத்தை முளைக்க வச்சாங்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் 11ஆம் வசனம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஹல்லேலூயா. இதில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. ஆமென். எந்த பிரயாசம் கிடையாது. தானா வானத்திலிருந்து சொல்லுங்க மழை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போடுறதுக்கு நீங்கள் பயங்கரமாக சஃபர் பண்ணியிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. காலால் தண்ணி அடித்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுங்க, உங்களால் முடியுமா, நீங்கள் செய்யுங்க, காணிக்க கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்டு 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 ஒரு ஊழியத்தை என்ன பண்ணியிருப்போம், அப்படி தொடங்கியிருப்போம். கஷ்டப்பட்டு அஸ்திபாரம் போட்டிருப்போம். ஆனால் இப்பொழுதோ தானாய் மழை பெய்து, ஹல்லேலூயா, உங்களை கஷ்டப்படுத்தாமல் தானாய் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு உதவிகள் வரும், நன்மைகள் வரும், ஆட்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. மேலே கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை அது 16 வருஷமாக இருக்கலாம், 16 வருஷம் ஆனது போல் இருக்கலாம். இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகி எனக்கு ரொம்ப வருஷமாக இல்லைன்னு இருக்கலாம். நிறைய ட்ரை பண்ணியிருக்கலாம், நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ தானாக நடக்கும். ஆமென். சிலர்லாம் ட்ரை பண்ணி ஓஞ்சிருப்பீங்க, சரி விடு, இனிமேல் நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்பொழுது உங்களுக்கு வானத்திலிருந்து மழை பெய்தது போல தானாய் அற்புதம் நடக்கும். சிலர் கல்யாணம் ஆகிறத பற்றி நினச்சி ட்ரை பண்ணி நிறைய வந்திருக்கும், வரன்கள் வந்திருக்கும், எதுவுமே வாய்க்காமல் போயிருக்கலாம். நீங்களே என்ன இருப்பீங்க, என் லைஃபே இப்படி தான் போல், இனிமேல் கல்யாணம்லாம் எனக்கு கிடையாது, இப்படியே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே மழை பெய்யும். ஹல்லேலூயா. நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 45 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. அவருடைய
அவர் இருந்த சபையினுடைய பிலீஃப் படி அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தார். ஆனால் எங்கள் ஆலயத்துக்கு வந்து குடும்பங்களெல்லாம் பார்த்து எப்படி இருக்கிறாங்க எல்லாம் பார்த்த பிறகு அவருக்குள்ளே உண்மையாகவே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. ஆனால் யார் கொடுப்பா? பொண்ணு கொடுப்பா? யார் என்னை கல்யாணம் பண்ணுவான்னு? ஆனால் பாருங்கள், அந்த எண்ணம் நம்ம வந்து நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு அந்த ஆசையும் வாஞ்சையும் வந்த உடனே அதே மாதிரி இன்னொரு சகோதரி, அவங்களுக்கு 40 வயசு, அவங்களும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தவங்க, அவங்களுக்கு நியூஸ் போகுது, ஆட்கள் போய் பேசுகிறாங்க. வித்தின் 15 டேஸில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. பல வருஷங்கள் காத்திருந்த ஆளுக்கு 15 நாளில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? நடக்கும். தானாய் மழை பெய்யுற தேசம். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருக்கலாம், அஸ்திபாரம் போட்டிருந்துருப்பீங்க, அதுக்கு மேலே கட்ட முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தானாய் உங்களுக்கு உதவிகள் வரும். எப்படி இதை முடித்தேன்னு எனக்கு தெரியல. அந்த செருபாபேல் பாருங்கள், திருப்பி அந்த சகரியா புத்தகம் எடுத்துக்கொள்வோம். அதே வசனத்தை வாசிங்கப்பா. ஓகே, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இல்லப்பா, 6ஆம் வசனம் வாசிங்க, அப்புறம் 7க்கு வரலாம். ஆமா, இதை சொல்லிட்டு என்னுடைய ஆவியினாலே அது ஆகும்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி நடக்கும் ஆண்டவரே, அது எங்களுக்கு கண்ணில் தெரியுமா? ஏதாவது ஒரு அடையாளம் உண்டா? ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சமபூமியாவாய், ஆமென். எப்படின்னா இதில் இங்கிலீஷில் போட்டிருக்கு கிரேஸ், கிரேஸ்ன்னு சொல்லுவாங்களாம். ஆமென். இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் வந்து கிரியை செஞ்சுலாம் மேலே கட்ட வேண்டாம். எது உங்களுக்கு உதவும்? தேவ கிருபை உங்களுக்கு உதவும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கிரேஸ், கிரேஸ் சொல்லுங்களேன். உங்களுடைய பிரச்சனையை அப்படியே மனசில் கொண்டு வந்துக்குங்க. அதை அப்படியே பார்த்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கண்ணில் அப்படியே பாருங்கள், கிருபை உண்டாவது. எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ, எதெல்லாம் பாதியில் நிற்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு முடியலையோ, எதெல்லாம் கிடைக்கலையோ அதை பார்த்து சொல்லுங்கள். கிரேஸ், 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 கிரேஸ் சொல்லுங்கள். கிருபை உண்டாவதாக சொல்லுங்கள். கிருபை உண்டாவதாக. சில காலேஜில் சீட்டு கிடைக்காம இருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் கிரேஸ், கிரேஸ் சொல்லுங்கள். ஆமென். சுகம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை உண்டான, அதை பார்த்து பேசுங்க. அந்த அவயவத்தை பார்த்து பேசுங்க. உங்களுடைய சரீரத்தில் எந்த உறுப்பாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அதை பார்த்து சொல்லுங்கள். கிருபை உண்டாவதாக. ஓ கையே உனக்கு கிருபை உண்டாவதாக, கண்ணே உனக்கு கிருபை உண்டாவதாக சொல்லுங்கள். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வளராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மைகள் வளர வேண்டும் என்று சொல்லி கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அந்த கர்ப்பப்பையை பார்த்து சொல்லுங்க, குழந்தை இல்லாத அந்த கர்ப்பப்பையை பார்த்து சொல்லுங்க, உனக்கு கிரேஸ், கிரேஸ், உனக்கு கிருபை உண்டாவதாக, உனக்கு கிருபை உண்டாவதாக. விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்லுங்க. இதில் மற்ற கிரியையெல்லாம் கிடையாது, இனி வந்து கிரியை கிடையாது, இனி ஒன்லி கிரேஸ். ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. எப்படி ஆலயம் கட்டப்படும்? எப்படி மீதி இருக்கிற ஆலயம் கட்டப்படும்? கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தலைக்கல் யாருங்க? இயேசுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரை உள்ளே வைத்திருப்பவர்கள், கிருபையின் சொரூபியாக, கிருபையின் நிறைவாக இருக்கிற இயேசு உங்களுக்கு உதவுவார். ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்து சொல்லுங்களேன், கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருவேளை அவங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை சொல்லிடுங்க. கிருபை உண்டாவதாக. கிரேஸ், 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 கிரேஸ். ஆமென். எல்லாருக்கும் கிரேஸ், கிரேஸ். ஹல்லேலூயா.
கிரேஸுக்கு வந்து தகுதியே வேண்டாம் இல்லை, கிரேஸுக்கு என்ன வேணாம், அது தகுதி இல்லாதவர்களுக்கு தான் கிடைக்குதே. ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே இந்த மேலே கட்டை எழுப்ப உதவ போகிறார். ஆமென். இந்த மேலே கட்டி எழுப்ப அந்த கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே கூடும். ரெண்டாவது இயேசுவாகிய தலைக்கல்லாலே கூடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆமே ஆமே. அப்படி சொல்லணும் போது பாருங்களேன், அடுத்த வசனம் 9 வாசிங்கம்மா. அதனால அவர் சொல்றாரு, இந்த கை தான் அஸ்திபாரம் போட்டுச்சுப்பா, அவன் கைகளே இதை நிறைய நேரம் நம்ம நினைப்போம், சரி நாம் முடிச்சுட்டு போயிட்டோம், நமக்கு நடக்கலை, நம்ம கண்ட தரிசனங்கள் நிறைவேறலை, நமக்கு ஆண்டவர் சொன்னது நடக்கலை, நமக்கு பின்னாடி வர்ற பிள்ளைகளாவது அதை செய்யட்டும், நான் பாதி கட்டுனேன், மீதி என்னால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல, வரும்போது என் பையன் பண்ணட்டும், என் பொண்ணு பண்ணட்டும், அவங்க பார்த்துக்கட்டும், இல்லை அந்த பாஸ்டர் பார்த்துக்கட்டும், இந்த சிஸ்டர் பார்த்துக்கட்டும், அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அஸ்திபாரம் போட்ட உன் கைகளே அதை கட்டி முடிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கலாம், ப்ராமிஸ் ஆண்டவர் சொன்னது நிறைவேறலை. எத்தனையோ பேருக்கு நிறைய ப்ராமிஸ் என்ன பண்ணலை சொல்லுங்கள், இன்னும் என்ன பண்ணலை, நிறைவேறலை. நம்ம என்ன பண்ணிட்டோம், சரி இப்படி தான் போல், நடக்காது போல், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்ம இப்படியே இருந்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போய் சேர்ந்துடலாம், யாராவது வந்து கட்டட்டும், என் பையன் செய்யட்டும், என் பொண்ணு செய்யட்டும், அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும். ஆண்டவர் சொல்றார், நோ, அஸ்திபாரம் போட்ட உன் கைகளே அதை கட்டி முடிக்கும். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அழுது 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 விதைச்சிங்க பாருங்க, அந்த அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஆனால் என்கரேஜ் பண்ண மாதிரி பேசுனாங்க. என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் செஞ்சுருக்கீங்கல்ல, ஒரு காலத்தில் வரும், நீங்கள் விதைச்சிருக்கீங்க, உன்னுடைய ஆகாரத்தை நீ என்ன பண்ணினாய், தண்ணி மேலே போட்ட, அநேக நாட்களுக்கு பின்பு காண்பாயின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், வரும், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழித்து வரும் போல். ஆண்டவர் சொல்கிறார், நோ, ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. 16 வருஷத்தில் அவன் கட்டிட்டான். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போட்டதை அவன் கை போட்டுச்சு, அவன் கையே 16 வருஷத்தில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தது. ஆமென். எல்லாம் உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், இந்த கையினால் நான் செஞ்சதை, நான் துவங்கினதை இந்த கையே கட்டி முடிக்கும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நடக்கும் தெரியுமா, நீங்கள் ஆரம்பித்து போட்டு கட்டி மேலே முடித்த உடனே உங்கள் கையே இனாகிரேட் பண்ணுற ரிப்பனை கட் பண்ணுற வரைக்கும் நடக்கும். ஆமென். ஆலயத்தை கட்டி வீடு திறப்பு விழா, ஆலய திறப்பு விழாலாம் வைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி எதை நீங்கள் பாதியிலே விட்டீர்களோ அதை முடித்து அதுக்கான ஒரு இனாகரேஷன், இல்லை என்றால் ஒரு துவக்க நாளை நீங்களே வந்து நின்று நீங்கள் உங்கள் கையை அந்த ரிப்பனை கட் பண்ணும். ஆமென். ரொம்ப நாளாக பிறக்காமல் இருந்த குழந்தை பிறந்தோன்னு உங்கள் கையில் கொடுப்பாங்க, நீங்கள் தான் அந்த குழந்தையை தூக்கி பார்ப்பீங்க. உங்கள் கைகள் உங்கள் பிள்ளையை பார்க்கும், உங்கள் பேர பிள்ளைகளெல்லாம் பார்க்கும். ஆமென். பல வருஷங்களாய் இந்த பகுதியிலே நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். உங்கள் ஜெபங்கள் 6 மாதிரிலாம் ஓடி இருக்கு இல்லை, எனக்கு தெரியும் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கான எல்லா பலனையும் உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தருவார் ஆண்டவர். ஆமென். நாங்கள் வந்த உடனே இங்கே பார்த்தேன், முதல்ல நான் வந்தப்போ மக்களுடைய
முகங்களெல்லாம் ரொம்ப ஒரு திகிலும் பயமும் தான் இருக்கும். ஏன்னா எப்போ என்ன நடக்குமோன்னு யாருக்கும் தெரியாது. நான் அந்த யுத்த நாட்களில் தான் இங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் மகனெல்லாம் தூக்கிட்டு இங்கே ஊழியம் செய்யும்போது பாருங்கள், செக் பாயிண்ட்ஸாக இருக்கும். எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் செக் பாயிண்ட்ஸ் தான். இங்கேருந்து நாங்கள் வெட்டிக்குள்ளே போகிறோம், எனக்கு மறக்கவே முடியாது. 16 செக் பாயிண்ட்ஸு. அவனை மகனை கையில் வச்சுக்கிட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேணாம், அங்கே பஸ்ஸை நிறுத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஓடி வர சொல்லுவாங்க. நடக்கக்கூட கூடாது, ஓடி வரணும். பிள்ளைங்க எடுத்துகிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு அவ்வளோத்தையும் பிரித்து போட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மொத்தத்தையும் சூட்கேஸில் போட்டுருவாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் போகிற இன்னொரு செக் பாயிண்ட். இப்படி அந்த ஊழியத்தை அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த நாட்டில் செய்தோம். இந்தியாவிலேருந்து இங்கே காணிக்கைக்கெல்லாம் ஊழியத்துக்கு வர முடியாது. உயிரோடு திரும்பி போகிறதுக்கே விசுவாசம் வேணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நான்லாம் ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு தடவை நூரேலியாவுக்கு போகிறோம். அப்போ நூரேலியா மேலே ஏறிட்டாங்க. ஏறி ஒரு 10 மினிட்ஸில் ஒரு மெசேஜ் வருது, நாங்கள் கிராஸ் பண்ண இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி 40 பேர் இறந்துட்டாங்க. அப்படிலாம் ஒரு பயத்துலையும் திகில்லையும், ஆனால் தேவன் மேலே வைத்த அன்பும் அவர் மேலே வைத்த விசுவாசமும், ஆண்டவர் சொன்னார் அதனால் நடக்கும்னு அந்த நாட்களில் ஊழியத்தை செய்தோம், விதைத்தோம். எமிலி அக்கா எவ்வளோ ஊழியம் செஞ்சாங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு அதிகமாய் தெரியும். விதைத்திருக்கிறார்கள். அவங்க நினச்சிருக்கலாம், அக்கா கூட நினச்சிருக்கலாம், என்னென்னு, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, நான் அஸ்திவாரம் போட்டேன், இனிமேல் யார் கட்டுவா, என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் கட்டிப்பார்கள் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களுக்கு கூட இதை வார்த்தையாய் சொல்லுகிறார். எந்த கைகள் அஸ்திபாரம் போட்டதோ அந்த கைகளே அதை கட்டி முடிக்கும். அவங்க கையே இனாகிரேட் பண்ணி ரிப்பன் கட் பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம மறந்துட்டோம் பிரயாசத்தை, நம்ம கஷ்டப்பட்டதை நம்மளே மறந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் மறக்கலை. ஆமென். உங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கான பலனை அவர் உங்களுக்கு காண செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவராலே அது கூடும், அவ்வளோதான். எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எங்களுக்கு எந்த சைனும் தெரியலை, அப்படி நடக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே ஆண்டவரே, அதனால தான் என் ஆவியானவராலே கூடும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா, ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க உங்களை கனப்படுத்த போகிறார். நீங்கள் நினைக்கலாம் என்னன்னு, ஆண்டவர் சொல்றார் 10ஆம் வசனத்தில், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். சும்மா ரொம்ப தொடங்கும் போது ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஒரு 5 பேரில் துவங்கி இருக்கலாம், ஒரு 4 பேரில் துவங்கி இருக்கலாம், அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் அதை அசட்டை பண்ணக்கூடாதான். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை, ஹல்லேலூயா, இது தூக்கு நூல், டிவைன் பிளம்ப்ளைன் சொல்லுவாங்க. அதாவது தெய்வீக தூக்கு நூல். ஒரு பில்டிங்கை கட்டணும்னா அந்த சுவர் நல்லா ஈக்குவலாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு ஒரு தூக்கு நூலை வச்சு பார்ப்பாங்க. தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அதை வச்சு இப்படி பிடிச்சி பார்த்தா அது ஈக்குவலாக இருக்கா, மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கான்னு இருக்குதான். அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறான் செருபாபேல். அதை அந்த தூக்கு நூலை இப்படி பிடிக்கிறானா, அதை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதாம். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதய நிலை, உங்களுடைய இருதய நிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஆண்டவரை குறித்த உங்களுடைய கணிப்பு, அவரை குறித்த உங்களுடைய எண்ணம், ஆண்டவரை குறித்த உங்களுடைய யோசனை எப்படி இருக்குது என்பதை அவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த தூக்கு நூலை அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான், சந்தோஷமாக பார்க்குதான். ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை, உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நிறைய பேருக்கு என்னென்னா, அவங்க கிங்டமை கட்டணும்னு பிளான் பண்ணுறாங்க. தங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம், தங்களுக்குன்னு ஒரு கூட்டம், தங்களுக்குன்னு ஒரு இடம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் யார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களை அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது.
ஹல்லேலூயா. என்னுடைய சுய வாழ்வுக்காக இல்லை, எனக்காக நான் இல்லை ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ போகிறேன், உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். உங்களை அவர் கட்டாயம் என்ன பண்ண போகிறார்? உங்கள் கைகளே அந்த ரிப்பனை கட் பண்ணுறதை அவர் பார்க்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னது போல நீங்கள் துவங்கினதை நீங்களே முடிப்பீர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் கைகள் துவங்கினதை என் கைகளே முடித்து தீர்க்கும். இந்த கைகளே அதை இனாகரேட் பண்ணோம். ஆமென். ரிப்பனை கட் பண்ணி என்ன பண்ணுவோம்? நம்ம இனாகரேட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். என்ன செய்யணும்? இந்த கிருபையும் இருக்கிறது, ஆவியானவரும் இருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லும்போது இங்கே திரும்பவும் நம்ம அந்த பழைய உடன்படிக்கை மாதிரி அழுது புலம்பி, நிறைய பேருக்கு இந்த எஸ்தர் புக்கில் இருந்து, எஸ்தர் புக்குனாலே எது தான் ஞாபகம் வரும் தெரியுமா? சொல்லுங்களேன். எஸ்தர்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? 3 நாள் அவங்க உபவாசித்து அழுது புலம்புனதான் ஞாபகம் வரும். அவங்க புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ணலாம்? 3 நாள் ஆதிகளோடு உட்காந்து ஜெபம் பண்ணது. அந்த நாட்கள் முடிஞ்சிருச்சுங்க. ஆமென். எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பவன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். இப்படி நாம சொல்லி ஒரு காலத்தில் ஜெபிச்சோம். நானே பாருங்க, அந்த 2009 2008 வந்த பொழுது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆண்டவர் எங்களெல்லாம் சேர்ந்து ஜெபிக்க சொன்னார். அப்போ ஒரு 20 திட்டங்கள், அம்ச திட்டங்கள் மாதிரி ஆண்டவர் டிக்ளேர் பண்ண சொல்லி எழுதிட்டு வர சொன்னார். எழுதிட்டு எல்லாரையும் அதை நம்ம டிக்ளேர் பண்ண வச்சோம். அதாவது எஸ்தரை போல ஃபாஸ்டிங் இருந்து அழுது புலம்பின நாட்கள் ஒன்று உண்டு. ஆனால் அதை மட்டும் எஸ்தர் புக்கில் நம்ம பார்க்கக்கூடாது. எப்போவுமே பாருங்கள், அவருடைய முடிவை நம்ம யோசிக்கணும். ஆரம்பத்தை மட்டும் இல்லை, அவங்களுடைய முடிவை யோசிக்கணும். நான் இந்த எஸ்தர் ராஜாத்தியை குறித்த ஒரு படம் பார்த்தேன், ஒரு ஃபில்மு, எஸ்தர்ன்ற ஃபில்மு பார்த்தேன். அதில் அவள் அடிமையாக இருக்கிறது வர்றது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கடைசியில் ஆமான்லாம் அழிக்கப்பட்ட பிறகு அவள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கட்டளை கொடுப்பாள். எஸ்தர் ஆகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு பார்க்கணும். அந்த ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல தான் நீ இருக்கிற என்று சொன்ன. ஹல்லேலூயா. அழுது புலம்பி சாக்கு அடைய போட்டுட்டு கண்ணீரில் தூக்கத்துலையும் அழுது எஸ்தர் ஜெபம் எஸ்தர் ஜெபம் எஸ்தர் உபவாச ஜெபம் அது முடிந்து விட்டது. இப்போ என்ன தெரியுமா? அவருடைய கிருபையினாலே நீங்கள் சிங்காசனத்தை உட்கார்ந்து ஆள போகிறீர்கள். ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்கேயும் அங்கே அதிகாரம் உண்டு. ஆமென். உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் இனிமேல் வேலை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. அவ பாருங்க, அவ உட்காந்து பிரயாசப்படல, அழுகல புலம்பல, அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன தெரியுமா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆமான் அழிக்கப்பட்டான், சத்துரு தலை நசுக்கப்பட்டது, சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். இதோ நான் சொல்லுகிறேன், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று அதிகாரத்தோடு கூட நாம் பேச போகிறோம். ஆமென். இனி உங்க வார்த்தைக்கு தான் வல்லமை, உங்க ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ண போகிறதில்ல, அழுது அழுது புலம்பி புலம்பி ஜெபிக்கிற நாட்கள் முடிஞ்சு இப்போ எப்படி தெரியுமா? நீங்கள் சொல்ல போகிறீர்கள், இயேசுவின் நாமத்தினாலே காரியம் வாய்ப்பதாக. இயற்கையின் மேலே உங்களுக்கு அதிகாரம் உண்டு. மழை வரணும்னா வரும், வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. எல்லாவற்றின் மேலும் சிருஷ்டிகள் மேலே ஆளுகையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா.
இனி வந்து நீங்கள் அந்த பழைய உடன்படிக்கையின்படி பழையபடி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எஸ்தர் அந்த 4ஆம் அதிகாரத்தில் இருந்த மாதிரி வரக்கூடாது. எங்கே வர வேண்டும்? 8ஆம் அதிகாரம். எஸ்தர் ராஜாத்தி பேசுகிற அந்த ஒரு இதை நம்ம எடுத்து வாசித்து விடுவோம். 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தாரையும் தூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை சாரி 4ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, எப்படி பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம எங்கே இருக்கணும் சொல்லுங்க? தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நின்று முழங்கால் போட்டு அழுது குனிஞ்சு நம்மை தாழ்த்தின நாட்கள் முடிந்து விட்டது. இப்போ என்ன தெரியுமா? எழும்பி நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியின் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஆமென் ஆமென். அழுது புலம்பின நாட்கள் போய் இப்பொழுது அதிகாரம் பண்ணுகிற நாட்களுக்குள்ளே வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தர் நினைச்ச உடனே இனிமே ஃபாஸ்டிங் சீன் வரக்கூடாது உங்களுக்கு. எஸ்தர் நினைச்சுன்னு எந்த சீன் வரணும்? சீன் எல்லாம் மாறப்போகுது. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில சீன் எல்லாம் மாறப்போகுது. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில சீன் மாறப்போகுது. ஸ்லேவா இருந்த சீன் மாறப்போகுது. இனிமே நான் குயினா இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அடிமையின் ரூபம், அடிமையின் சீன் மாறுது. இன்னைக்கு உங்க சபைக்கு அதுதான் சீன் மாறுது. உங்க வாழ்க்கையில சீன் மாறுது. நீங்களே உங்களை பத்தி மோசமா நினைச்சிருந்தா கூட இனிமே அதை நினைக்க முடியாத மாதிரி சீன் மாறுது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகிறார். அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய சீன் மாறுது. உங்கள் பிள்ளைகளை பற்றி இருக்கிற பிக்சரே மாறுது. அந்த பிக்சர் மாறுது. ஆமென். நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, வேற மாதிரி மாறுது. ஹல்லேலூயா. ஆமென். உங்களாலே ஆண்டவர் இந்த நாட்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? நீங்கள் எழும்பி நின்று பேச வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஆமென். படுத்து கிடக்கவும் இல்லை, அடி வாங்கவும் இல்லை. நீங்கள் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கத்தக்கதாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ யுத்தம் கிடையாது. இப்போ என்ன தெரியுமா? யுத்தம் முடிந்து எழும்பி நிற்கிற நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இன்னொரு வசனத்தை எனக்கு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்னார். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 18:1-2. சிலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, தேசம் உங்களுக்கு முன்னாடி ரெடியாக இருக்குது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, ஆனால் நீங்கள் கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. ஏன் இப்படி கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்குறீங்க? எழும்பி என்ன பண்ணுங்க?
அடுத்த வசனம் பாருங்க. கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். தேசம் உங்களுக்கு முன்பதாக இப்பொழுது திறந்திருக்கிறது. ஆமென். இனிமே கையை கட்டிட்டு உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. அதிகார மரணமே தவிர கை கட்டி அடிமையாக உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. பல வருஷங்கள் இருந்திருக்கலாம், பல வருஷங்கள் நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம், அந்த அடிமை நிலையிலே அசதியாக சூழ்நிலைகள், யுத்த நாட்கள். நான் இங்கே வந்த இந்த 2-3 நாளையில் நான் பார்த்தது என்னென்னா, அந்த காலத்தில் நாங்கள் வரும்பொழுது மக்கள் மனதில் எல்லாம் ஒரு துக்கம் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அந்த இருதய வேதனையில் முகமே எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்குறதுக்கு சோகமாக இருப்பாங்க, துக்கமாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. நம்ம போய் அவங்கக்கிட்ட பேச போனால் கூட அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னென்னு, என் பிள்ளை போச்சு, ஸ்கூலுக்கு போச்சு, திரும்பவே வரலை, எங்கே போனான்னு தெரியல, என் ஹஸ்பண்டை காணோம், என் தம்பியை காணோம், எங்கள் அண்ணனை நமக்கு எப்படி ஜெபிக்கனே தெரியாது. 15 வருஷமாக ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, என் பிள்ளை உயிரோடு இருக்கானே தெரியல, அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த யுத்தம் ஓய்ந்து தேசம் அமைதலானோடனே மக்களுடைய முகங்களே அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் பார்க்குறேன், அன்னைக்கு இருந்த முகங்களுக்கும் இன்றைக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. ஜனங்களுக்கு அது இருதயத்திலே ஒரு நிம்மதி சமாதானம் வந்தோடனே முகமும் எப்படி ஆயிடுச்சு? நல்லா ஆயிடுச்சு. அப்போ ஒரு தேசம் அமைதியாக இருந்தால் நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்கிறது, இருதயம் அமைதியாக இருந்தால் முகமும் அமைதியாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நல்ல ஒரு பீஸை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பீஸ் வரணும், பீஸ் வரணும் தான் ஜெபம் பண்ணோம்ல, சமாதானத்தை தரணும், சமாதானம் வரணும், சமாதானம் வரணும்னு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் இன்றைக்கு அதை கொடுத்துருக்கிறார். கொடுத்த பிறகு கை கட்டிட்டு சும்மா உட்காந்துருக்கலாமா? சொல்லுங்க, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எழும்பி தேவ சமூகத்தில் நின்று அதிகாரத்தோடு பேசி, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஹல்லேலூயா, சுதந்தரிக்கிறோம். பாருங்க அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் நடுவே பங்கு இல்லை, கர்த்தருடைய ஆசாரிப்பு பட்டதே அவர்கள் சுதந்தரம். சரி. காத்தும் ரூபனும் மனேசாயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தாங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்த்தது என்றார். சரி பாருங்க, இந்த யோசுவா வந்து அவனுடைய காலத்தில் வந்து அவன் ஒரு 2 வேவுக்காரர்களை அனுப்பிச்சான். ஆனால் மோசே அனுப்பிச்ச வேவுக்காரர்கள் மேலே யோசுவா அனுப்பலை. மோசே அனுப்பிச்ச வேவுக்காரர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பாருங்களேன், மோசேக்கு வந்து ஆண்டவர் வார்த்தையெல்லாம் கொடுத்து, இப்போ என்னாகம 13 எடுத்துக்கொள்ளலாம். இதை இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதனால் அதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வாசிங்க. யோசுவா என்று பெயரிட்டான். என்ன சொல்கிறான் பாருங்க, நானே வாசிக்கிறேன்ப்பா, டைம் இல்லாததுனால நான் வாசிக்கிறேன். அவன் என்ன பண்ணுகிறான், 12 பேரை அவன் தெரிந்தெடுத்து அவர்கள் மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி, அந்த ஆட்களை அனுப்பும்போது அந்த காலத்தில் வந்து பாருங்கள், லீடர்ஸுக்கே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை முழுவதுமாய் நம்ப முடியல. மோசே மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டார், என்னென்ன பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன்ட்டார். அப்போ அதை போய் எதாவது செக் பண்ணணுமா? ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, அதை போய் செக் பண்ணி பார்க்கணுமா? சொல்லுங்க, தேவையே இல்லை. ஆனால் ஏன் மோசே சுதந்திரிக்கவில்லை தெரியுமா? பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டாருன்னா ரீசன் என்னமா, அந்த 12 பேரை அனுப்பி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ
கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்ட்டார். அந்த வார்த்தை இவர்களுக்கு போதாதா? போதும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு? 12 பேர் அனுப்பி, நல்ல தேசமானு பாருப்பா, அங்கே நல்லதா கெட்டதாக இருக்குதா பாரு, அது வழக்கமானதா. இப்படி என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை 100% என்ன பண்ணலை? நம்பலை. வேவுகாரர்களை வச்சு பொசஸ் பண்ணுன்னு சொன்ன லேண்டை உட்காந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அதனால் என்ன ஆயிடுச்சு மோசேயுடைய வாழ்க்கையில்? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் அதை உட்காந்து நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஆமீன். அதை உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? நோண்டி நோண்டி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அவர் சொல்லிட்டார், பாலும் தேனும் ஓடுற தேசம்னா அது நல்ல தேசமானு பாரு, அது நல்ல நிலமானு பாரு, அது சரியா பாரு. ஆனால் யோசுவா பாருங்க, அதை செய்யலை. அவன் 2 வேவுக்காரர்கள் அனுப்பினான். அவர்கள் எதுக்கு போனாங்கன்னா, சுதந்திரித்து நல்ல செய்தியை கேட்பதற்கு. அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ராகாப் என்கிற வேசி வீட்டில் தங்கிட்டு அவ சொல்கிறா, என்ன சாட்சி சொல்கிறா பாருங்களேன். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 9-10. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் ஏற்கனவே அங்க வேலை நடந்துருச்சு. ஆமென். ஏற்கனவே அங்க என்ன நடந்துருச்சு? காரியங்கள் நடந்துருச்சு. அதை குறித்து கேள்விப்படுகிறார்கள் இந்த 2 வேவுக்காரர்களும். அடுத்தது, சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. இங்கே போய் இவங்க கேட்குறது என்ன தெரியுமா? ஏற்கனவே எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு ஆகிவிட்டது என்பதை கேட்பதற்கு இந்த வேவுக்காரர்கள் போனார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வேவுக்காரர்களாக இருக்கணும்னா, அந்த மோசே அனுப்பிச்ச 10 பேர் மாதிரி போகக்கூடாது, 12 பேர் மாதிரி போகக்கூடாது. யோசுவா அனுப்பிச்ச ஆள் மாதிரி ஃபினிஷ்டு ஒர்க்கை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் எங்களுக்கு இதை செய்வா, அது நல்ல தேசமா கெட்ட தேசமா இழப்பமானதா வளர்ப்பா, அதை சோதிச்சு பார்க்கறதுக்கு போகக்கூடாது. ஆனால் இங்கே இந்த எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாகிவிட்டது, சத்துருக்கள் முடிக்கப்பட்ட, அவங்க இருதயமே கரைஞ்சு போகிற அளவுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களாய் நீங்கள் இருப்பீர்கள். யோசுவா பாருங்க, தேசத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரித்து கொடுக்குறான். அல்லேலூயா. ஷேர் பண்ணுறான். இந்த நாட்கள் தேவன் உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குற நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அழுது புலம்புனது போதும். அழுதிங்க தானே? இல்லை, வருஷக்கணக்காக அழுதிங்களே, எல்லாம் துக்கத்தில் தான் இருந்தீங்க. உங்களுக்கு கூட அது பழகி இருக்கலாம். அழுது என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? இதுதான்ப்பா நம்ம வாழ்க்கைன்னு பழகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறார். இதில் எப்படி நீங்கள் ஆட்சி செய்கிறவர்களாக, ராஜரீகம் பண்ணுகிறவர்களாக, தேசங்களை சுதந்திரிக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள். ஆமென். உங்கள் கைகளிலே ஆண்டவர் தேசத்தை கொடுக்கிறார். உங்கள் வேலை என்ன? எல்லாத்தையும் போட்டு பிளான் போட்டு யாருக்கு எது, இதுக்கு நீ இந்த ஏரியாவுக்கு, நீ இந்த ஏரியாவுக்கு, நீ இந்த ஏரியாவில் நீங்கள் ரூல் பண்ணுங்க, இந்த பகுதியை நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க. ஆமென். பகிர்ந்து கொடுக்கிற நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். எந்த கைகள் அஸ்திவாரம் போட்டதோ அந்த கைகளே என்ன பண்ண போகுது? ஆமென். இனிமே உங்கள் கூட்டமெல்லாம் என்ன கூட்டமாக இருக்க போகுது? எந்த லேண்டை சுதந்திரிக்கலாம், எவ்வளோ ஏக்கரை வாங்கலாம், எந்த மலையை வாங்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், நம்மலாம் அந்த தீவுகளை வாங்காததுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ தீவுகளை போய் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் தான் வாங்கணும்? உங்கள் பேர்லெல்லாம் ஒரு ஐலாண்டு இருக்கணும்.
ஆமென். சும்மாவே வாழ்ந்துட்டு போகிறதுல என்ன இருக்குல்ல? எங்கள் பேர்லலாம் என்ன இருக்கணும்? லிண்டா பேரில் ஒரு ஐலாண்டு வந்துடணும். லிண்டா ஐலாண்டு எப்படி இருக்கும் பாருங்கள், சார்லி ஐலாண்டு. ஹல்லேலூயா. உங்கள் பேரெல்லாம் சொல்லிக்கோங்க நீங்கள். உங்கள் பேருக்கு பின்னாடிலாம் ஒரு தீவுகள். யாரோ ஒருத்தன் வந்து ஒரு அசுத்த வல்லமையினாலே நிரம்பின ஒருத்தன் ஒரு தீவை வாங்கி வைக்க முடியும்னா தேவனுடைய பிள்ளைகள் ஏன் வாங்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஆமென். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் தீவுகளும் நதிகளும் நம்ம பேரை தான் தரிச்சிருக்கணும். ஆமென். நதிகளுக்கு ஆறுகளுக்கெல்லாம் யார் பேர் தான் இருக்கணும்? உங்கள் பேர். உங்கள் தெருவோட பேர் உங்கள் பேராக தான் இருக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு அப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்க போகிறார். ஆமென். எழும்பி நின்று நாம் செபிப்போம். உங்கள் கைகள் 2 கையை நீட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகள் நீங்களே பாருங்கள். 2 கைகளை பார்த்து சொல்லுங்கள், இந்த கைகள் அஸ்திபாரம் போட்டதை இந்த கைகளே செய்து முடிக்கும். சொல்லுங்கள், உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள். நான் தொடங்கின தொழிலை நான் ஒருவேளை பாதியில் விற்றுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு இல்லை? நிறைய பேர் பிஸ்னஸை விட்டுட்டாங்க. நிறைய பேர் நிறைய காரியங்களை இழந்துட்டாங்க. அப்படியே அமைதியாயிட்டாங்க. சரி விடு அப்படின்னு இல்லை. ஆண்டவர் திரும்ப அதை உங்களுக்கு எடுப்பித்து கட்டப்போகிறார். அது 16 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். நீங்கள் விட்ட இடத்திலிருந்து துவங்குவீர்கள். ஆமென். சொல்லுங்கள், நான் எங்கே விட்டேனோ அங்கேருந்து துவங்குவேன். இந்த கல் வச்சுட்டே வரும்போது சில நேரம் பாதியில் அப்படியே நிறுத்தியிருப்போமா, அந்த கல் அப்படியே நிற்கும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல் மேலே திரும்ப என்ன பண்ண போகிறாய்? திரும்ப கட்ட போகிறாய். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டுவீர்கள். கட்டி முடித்து இனாகரேஷனுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை சிலர் டைவர்ஸ் ஆகிருக்கலாம், ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிருக்கலாம். திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தருவார். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், நிறைய அபாஷன் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் எந்த எஃபர்ட் போடாமையே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். எந்த மருத்துவ உதவி, டாக்டர் உதவி இல்லாமல் தானாய் ஒன்று நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் அதை பார்க்கும். இப்பயே நீங்கள் விசுவாசத்தில் பாருங்கள், விசுவாசத்தில் பாருங்கள். அதுக்கு என்ன வேணும்? கிரேஸ் இருந்தால் போதும், கிருபை இருந்தால் போதும். தேவ கிருபை அதை முடித்து தீர்க்கும். தேவ கிருபை அதை செய்து முடிக்கும். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எப்படி ஆகும் நாங்கள் கேட்க போகிறதில்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலேயே ஆகும். எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் ஆவியினாலே ஆகும், உங்கள் ஆவியினாலே ஆகும். என் வாழ்க்கை கட்டப்பட உங்கள் ஆவியினாலே ஆகும். இடிந்து போன என் வாழ்க்கை கட்டப்பட உங்களுடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய பாதியில் விட்டு போன என்னுடைய ஊழியத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, என் வீட்டை கட்ட உம்முடைய ஆவியினாலே ஆகும். என் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்ட உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, என் பிஸ்னஸை திரும்ப எடுப்பித்து ஒவ்வொன்று வளர்ப்பதற்கு உங்கள் ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவர், உம்முடைய ஆவியினாலே ஆகும். எந்த மனித உதவி இல்லைனாலும் உங்கள் ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. அஸ்திபாரம் போட்ட என் கைகள் அதை கட்டி முடித்து அதை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. உம்முடைய உதவியினாலே, உம்முடைய ஆவியினாலே நான் அதை கட்டி முடிப்பேன். உம்முடைய ஆவியினாலே நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய ஆவியினாலே நான் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் அதற்கான ஆண்டவரே அந்த கிரக பிரவேசத்தை, அந்த இனாகரேஷனை, அந்த திறப்பு விழாவை நான் நடப்பிக்க போகிறேன், நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் காணட்டும். புதிதாய் நீங்கள் ஒரு வீடை கட்டலாம். ஓ, ஒருவேளை நீங்கள் லேண்டை வாங்கி போட்டுட்டு அதை ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அதை நீங்கள் கட்டி தீர்த்து திறப்பு விழா நடத்தப்படுவதை அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு என்று செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த இருதய நிலையை, அந்த தெய்வீக அந்த தூக்கு நூலை, அந்த எண்ணத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் ஒரே நோக்கத்தோடு நீங்கள் துவங்கின அதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள், ஓ, உங்களுடைய இருதயத்தை அது பார்க்கிறது. நீங்கள் அவருக்காக வாழ்ந்த, அவருக்காக எடுத்த தீர்மானங்களை பார்க்கிறது.
விதைத்த விதையை பார்க்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே அறுவடையை உங்களுக்கு தரப்போகிறார். ஈஸியாய் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். யோசுவா சொன்னான், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்றான். எல்லாரும் சொல்லலாம், நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வேன், நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வேன், நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை உங்கள் கண்கள் காணட்டும், அவர்கள் புசிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் அதை என்ஜாய் பண்ணட்டும். ஆண்டவரே, ஓ உம்முடைய நாமத்தினாலே நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவரே, நம்முடைய பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கிற எத்தனை வருடங்களாக ஆயிருந்தாலும் விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு அவர்கள் துவங்குவார்களாக. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் திரும்ப ஒரு துவக்கம் உண்டாவதாக. மறுபடி 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 எடுப்பித்து கட்டப்படுவார்களாக, எடுப்பித்து கட்டப்படுவார்கள். இவர்கள் வாழ்க்கை கட்டப்படுவதாக, இவர்கள் கைகளினாலே காரியங்கள் கட்டப்படுவதாக. சீக்கிரத்திலே அவைகள் முடிந்து தீர்வதாக. சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே. தேசம் இவர்கள் வசமாயிற்று, தேசம் அவர்கள் வசமாயிற்று என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறேன், அக்காவை ஒப்பு கொடுக்கிறேன், சாலியும் பிள்ளைகளையும் லிண்டாவை ஒப்பு கொடுக்கிறேன், புளிய சில இருக்க எல்லா பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி.